லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் வாயிலிருந்து அநேக வார்த்தைகள் வந்தது. அவருடைய வாயிலிருந்து வந்த அத்தனை வார்த்தைகளும் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக, அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக கடந்து வந்தது. இந்த இடத்திலேயும் ஒரு ஸ்திரீயை பார்த்து, ஒரு பெண்மணியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார். அந்த பெண்மணியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பெண்மணி ஒரு பாவியான ஸ்திரீ. ஒரு பாவியான ஸ்திரீ சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஊரார் எல்லாரும் அவளை பார்க்கிற பொழுது கேவலமாய் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து பேசுகிற பொழுது அங்கிருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு தீர்க்கதரிசியாச்சே, இவருக்கு தெரியாதா? இந்த பெண்மணி ஒரு பாவியான பெண்மணியாச்சே, இந்த பாவியான பெண்மணியினிடத்துல இவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று இருதயத்துல நினைக்கிறார்கள். அப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உனக்கு வாழ்வு கொடுத்தது, ஆகையினாலே நீ சமாதானத்தோட போ என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரிமார்களே, ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தோட போ மகனே, சமாதானத்தோட போ மகளே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறார். இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண்மணியினுடைய பாவம். அவள் ஒரு பாவியான ஸ்திரீயாக வாழ்ந்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா அந்த பெண்மணிக்கு ஏசப்பா வாழ்வு கொடுக்கிறாங்க. அந்த பெண்மணியை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க 48வது வசனத்துல, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்தோடு கூட வாழ்கிறது வரைக்கும் சமாதானம் வாழ்க்கையில வரவே வராது. பாவம் சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறார்கள், குடியோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரத்தோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பாவம் ஒரு மனிதனை அழித்துவிடும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஒருவரும் இந்த பூமியில சமாதானமாய் வாழ முடியாது. இந்த பெண்மணி பாவியான ஒரு பெண்மணி தான். அவ வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவ வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாள் அவனுடைய வாழ்க்கை அழுகையும் கண்ணீருமாகவே போய்கொண்டிருந்தது. பாருங்க, ஒரு நாளில இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல வந்து விழுகிறாள். அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 38வது வசனம், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். வாழ்க்கையில சமாதானத்தை இழந்திருந்த ஒரு பெண்மணி இயேசுடைய பாதத்துல வந்து கண்ணீர் வடிக்கிறாள். இயேசப்பாவுடைய பாதத்துல வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வெறுமையாக போகாது. அந்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே பலம் உண்டு.
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கண்ணீரை எல்லாம் நான் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். நீங்க வடிக்கிற எல்லா கண்ணீரும் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. அந்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. பாவியான பெண்மணி தான், ஆனாலும் ஏசப்பா கிட்ட வந்து அவருடைய பாதத்துல விழுந்து கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவர் உடனே சொல்றார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆகையினாலே நீ சமாதானத்தோட போ. இவ்வளவு நாள் நீ சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம நீ வாழ்ந்தாய். இன்று முதல் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உனக்கு நான் சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த பெண்மணியை பார்த்து சொன்ன அதே இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். எதற்காக என்றால், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. எந்த காரியத்தை நிமித்தம் நீங்க சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களோ, அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது என்றால், அது கொஞ்ச நேரம் நம்மிடத்துல இருக்கும், அதுக்கு பின்னாடி அது கடந்து போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சமாதானமானது நம்மை விட்டு ஒரு நாளும் எடுபடவே செய்யாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த பெண்மணியை பார்த்து சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, இந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ என் மீது வைத்த அந்த விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்கினது. என் மீது நீ வைத்த அந்த விசுவாசம் உன் பாவத்தை மன்னித்து உனக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுத்தது என்று இயேசு சொல்லுகிறார். அதே வார்த்தை தான் இந்த ராத்திரி வேளையில உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் இந்த சமாதானத்தை எங்க சம்பாதித்தார் என்றால், ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக சமாதானத்தை சம்பாதிப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். உங்களுக்காக நான் சிலுவையில சம்பாதித்து வைத்த அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஒரு குற்றமும் அறியாதவர், ஒரு பாவம் கூட செய்யாதவர், அவரை நன்றாய் விசாரித்த பிலாத்து சொல்லுகிறார், இவர் குற்றமற்றவர். பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார், இவர் ஒரு நீதிமான். இந்த நீதிமானின் நிமித்தம் நான் சொப்பனத்துல மிகுந்த பாடுபட்டேன் என்பதாக. பாருங்க, ஒரு பாவமும் அறியாத இயேசு நமக்காக சிலுவையில ஒரு பாவியை போல அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு தவறும் செய்யாதவர், கல்வனை போல 2 கள்ளர்களுக்கு நடுவில
சிலுவையில அடிக்கப்பட்டு தொங்க விடப்பட்டார். எதற்காக என்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காகவே. நாம் இந்த பூமியில சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு நாம் பெருக வேண்டிய எல்லா தண்டனைகளையும் எல்லாவித ஆக்கினைகளையும் அவர் சிலுவையில 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் அனுபவித்தார். அந்த இயேசுதான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையே, கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ மகனே, சமாதானத்தோட போ மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியத்தை நிமித்தம் நீங்க மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க, அதுல இந்த ராத்திரியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கொலைசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனம், அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை தான் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த ராத்திரியிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்க அறைக்குள்ள உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற அந்த அழுகை ஏசப்பாவுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை அனுப்பி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு, உங்களுக்காக பிரசங்கம் பண்ணுவதற்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகையினால அந்த பாவியான பெண்மணியை போல நீங்க விசுவாசத்தோடு கூட காத்திருங்க. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரியில செய்வார். என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார் அப்படின்னு நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தின் ராத்திரியாக மாறும் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை. நம் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல சொன்ன இந்த வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. என்ன நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களிடத்துல அனுப்பினாரோ அந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களிலே கிரியை செய்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையினால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தொலைத்திருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இயேசுவால முடியாத காரியம் என்பது எதுவுமே இல்லை. இந்த மகளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழணும் அப்படின்னா, சமாதானமா இந்த பூமியில வாழணும் அப்படின்னா நம்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நம்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இயேசுவிடத்துல அறிக்கை செய்ய வேண்டும். இந்த உலகத்துல நன்மை செய்யத்தக்க நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால உங்க பாவத்தை நீங்க மறைக்காதுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த பூமியில பாவத்தை மறைச்சு வச்சீங்க அப்படின்னா நீ ஒரு நாளும் வாழ முடியாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து உதவி கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தமாக்குகிற, உன்னை சுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானேன்னு சொல்றார். அதனால உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் பாவத்தை
மன்னிப்பார். பாவம் மன்னிக்கப்பட்டாலே போதும், உடனே நமக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம் எல்லாமே வந்துடும். இன்னைக்கு எல்லாவற்றிற்கும் தடை எதுவென்றால் பாவம் தான். ஏன்னா வசனமே அதை தான் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களே நம்மளை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவரை தடுத்து நிறுத்தி விடுகிறது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை நினைக்கணும், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு இறங்கி வர்றார். ஆனா நம்ம இருதயத்தில் இருக்கிற பாவம், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற பாவம் தடுத்து நிறுத்தி விடுகிறது. ஆகையினாலேதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அறிக்கையிடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, உங்க பாவத்தை மன்னிச்சு நான் உங்களுக்கு வாழ்வு தருவேன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பெண்மணியை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க பாவத்தை மன்னிப்பதற்கு வந்திருக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தில் இருக்கிற, இந்த தவறுல இருக்கிற என்னை மன்னியும் ஆண்டவரே நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்து அனுப்புவது நிச்சயம். இயேசு நமக்கு சமாதானத்தை தருவதற்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் எல்லா ஆக்கினைகளையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு தவறும் செய்யாதவர் இயேசு. ஆனா தவறு செய்தவர்களை போல நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு புறத்திலும் கல்லர். ஆனா இயேசு சிலுவையில தவறு செய்தவர்களை போல தொங்கினார். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கணும், நமக்கு சமாதானத்தை தரணும், அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். எதற்காக என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அற்புதங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, நீங்களோடுது, நோய்கள் தீருது, அவங்கள் பறந்தோடுது, நோய்கள் தீருது, அவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் வைத்தழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் வைத்தழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்திட கட்டுகள் என்றே நம் இயேசு உடைத்தறிவார். மந்திர சூனியம் செய்திட கட்டுகள் என்றே நம் இயேசு உடைத்தறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடலாம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, என் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, இந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
நன்மை தொழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நன்மை தொழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நன்மை தொழுதல் மகிமை மாறவில்லை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, சமாதானத்தை கொடுக்கிற வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே பாவத்தை மன்னியும், இயேசுவே பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ மகளே, உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், நீ சமாதானத்தோட போ. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ கர்த்தர் சொல்றார். உன் விசுவாசம் உனக்கு ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரியில கொண்டு வந்தது, உனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, 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 அப்பா, ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. விசுவாசத்தோடு காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். பாவத்தெல்லாம் மன்னிச்சு அப்பா, ஸ்திரியை உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன்னு சொன்னீங்களே, அதே போல இன்னைக்கு சமாதானத்தை இழந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அப்பா உங்க பிள்ளைங்களை பாருங்க அப்பா, பாருங்க ஆண்டவரே. அந்த பாவியான பெண்மணியை போல உங்க பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்கப்பா, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. பாருங்க, அந்த பாவியான ஸ்திரீயுடைய பாதத்துல கண்ணீரை வடித்தாள். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய அழுகை மாறணுமே, உங்க பிள்ளைகளுடைய அழுகை மாறுவதற்காகத்தான் சிலுவையில நீங்க ரத்தம் சிந்தினீங்களே, ரத்தம் சிந்தி சமாதானத்தை சம்பாதிச்சீங்களே, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த ராத்திரில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா. நான் உங்களுக்கு சாட்சியாக நிற்பேன். என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். அன்னைக்கு சமாதானத்தை இழந்து நிற்கிறப்பா, கண்ணீரோடு கூட நான் நிற்கிறேன். ஆண்டவரே, என்ன பாருங்கப்பா. பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. வந்திருக்கிறார், உங்க பாவம் தான் தடையா இருக்கிறது நீ கர்த்தர் சொல்றார். பாவத்தோட விளையாடாதுங்க, சாபத்தோடு விளையாடாதுங்க. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என் முன்னோர்கள் செய்த பாவத்தை மன்னிங்க. அறிக்கை செய்யுங்க. நம்முடைய ஆண்டவர் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம பாவம் சாபம் நம்ம ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நிற்கிறது. அதனால ஆண்டவரே பேசுங்க. உங்க பக்கத்துலதான் இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிற ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவர், என் பாவத்தை மன்னிங்க, எங்க முன்னோர்கள் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க அறிக்கை செய்வீர்கள் என்றால், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்ம முன்னோர்களுடைய அந்த பாவம் சாபமாய் நம்மளை தொடர முடியாது. ஏன்னா நம்ம சாபத்தெல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார், நமக்காக அவர் சாபமாயிட்டார். இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுங்க. ஆண்டவர் பாவத்தை சாபத்தெல்லாம் மன்னிச்சு, பாவம் சாபம் எல்லாத்தையும் உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு அகற்றி போடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு நீங்க நாவினால அறிக்கை செய்ய வேண்டும், வாயினால அறிக்கை செய்ய வேண்டும். அது போதும். இருதயத்துல நீங்க என் ஆண்டவர் என் பாவத்தை சாபத்தை மன்னிப்பார்னு நீங்க விசுவாசித்து உங்க வாயினால அறிக்கை செய்தா போதும். மௌனமா இருக்காதுங்க, மௌனமா இருக்காதுங்க. ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற நேரம், உங்க வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிற ஒரு நேரம். விட்டுறாதுங்க, பேசுங்க.
அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, பாவ சாபத்துல மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சு சமாதானத்தை கொடுங்க. அன்னைக்கு அந்த பெண்மணியை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே, அதே போல என்னைய பார்த்து சொல்லுங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த நாள் நம்முடைய பாதத்துல நின்று கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. இந்த இரவுல பணி என்றும் பாராம எல்லா வேலையை விட்டுட்டு உங்க பாதத்துல நிற்கிறாங்க ஐயா. இதற்கேற்ற ஆசீர்வாதம், இதற்கேற்ற பிரதிபலன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. அந்த ஒவ்வொருவர் மீதும் உங்க தழும்புள்ள கரை இறங்கட்டும். வியாதிப்பட்டவர்கள் மீது உங்களுடைய தழும்புள்ள கரை இறங்கட்டும். தழும்புகளினாலே சுகமாவீர்கள்னு சொன்னீங்களே, தழும்புள்ள கரத்தை ஒவ்வொருத்தர் மேலையும் வச்சு சுகமாக்குங்கப்பா. நீங்க சுகமாக்கிட்டீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இந்த கூட்டத்துல வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த கூட்டத்திற்கு உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். எல்லா மீதும் ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும். ஏசப்பா, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்திட்டீங்க, அதற்காக நன்றி சொல்றப்பா, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்றப்பா. இருக்கிற திருச்சபை நாளுக்கு நாள் வளரணும், இடம் கொள்ளாத அளவிற்கு ஆத்துமாக்களினாலே நிரப்பப்படணும்ப்பா. ஆண்டவர், நீங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்துட்டீங்க, அதற்காக உனக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. என்னோடு கூட ஊழியத்துல இணைந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாகனத்தை எங்களுக்கு ஊழியத்திற்காக கொடுத்த அப்பா, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த பணிக்காக கொண்டு வந்த அப்பா சகோதரமார்களையும், ஆண்டவர் இதற்காக முதலீடு செய்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிட்டீங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செஞ்சுட்டீங்கப்பா, அதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனை என் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. என்னிலே ஆகும் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லப்பா, எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.